நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன் சைசிங் பத்தி தான் ரொம்ப ரொம்ப பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகினர்ஸா இருக்க ஒருத்தருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பொசிஷன் சைசிங்ன்ற விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிகினரா இருக்கும்போது நான் யூஸ் பண்ண ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த பொசிஷன் சைசிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு பிளான். நான் வந்து இன்ட்ராடேக்கு இப்படி தான் நம்ம பிளான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ட நீங்க கன்சிஸ்டன்ட்டா நீங்க பண்ணும்போது, நல்ல ஒரு எண்ட் ஆஃப் த மந்த்ல கட்டாயமா நீங்க ஒரு ப்ராஃபிட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இன்ட்ராடே பொசிஷன் சைசிங் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, பைக்கு. ஓகேங்களா? பைக்கோட நேம் நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதோட வந்து பைக்கோட சைஸ் சாரி சிசி. இது 200 சிசி, 150 சிசி, 125 சிசி. இது வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? இந்த பைக்க நம்ம ஸ்டாக்காவ கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த சிசிய வந்து நம்ம ஒரு எல்டிபியாவே கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட எல்டிபின்றது அதோட பிரைஸ்ன்னு வச்சுக்கங்களேன். பிரைஸா கன்சிடர் பண்றோம். இப்போ ஜஸ்ட் கேடிஎம்ன்ற ஒரு ஸ்டாக் எடுத்து நம்ம வந்து அதோட சிசியே வந்து 200 தான். ஓகேங்களா? அத நம்ம 220 கிட்ட நம்ம எதிர்பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது நமக்கு குடுக்காது. ஓகேங்களா? அதே மாரி தான் இந்த பல்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பைக் எடுத்துட்டு நம்ம 150 சிசி தான். அத வந்து நல்லா 120க்கு மேல போணும்னு எதிர்பார்க்கும்போது, நமக்கு அது வந்து கெடுக்காது. நான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஓகே, மேபி குடுத்தாலும் குடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி Honda Shine எடுக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். 125 சிசி. அது வந்து நம்ம 110 கிட்ட வந்து எடுத்தோம்னா, வண்டி ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகேங்களா? அதே மாரி தான் இங்க நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இல்ல இந்த எல்லா பைக்குமே ஒ ஒரு ஸ்டாக்கா கன்சிடர் பண்ணும்போது, ஒண்ணொண்ணு ஒரு ஒரு மாரி பையிங் பிரைஸ் இருக்கும். ஒண்ணு மொமெண்டம் அதிகமா குடுக்கும். ஒண்ணு மொமெண்டம் கம்மியா குடுக்கும். ஓகேங்களா? நம்ம இந்த பைக் எல்லா பைக்குக்குமே நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 55லருந்து 60 போனா போதும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கட்டாயமா இந்த எல்லா பைக்கும் உங்களுக்கு குடுக்கும். ஓகேங்களா? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஓகேங்களா? 55லருந்து 60 கிலோமீட்டர் கரெக்ட்டா குடுக்கும். எல்லாமே. அது ஸ்ப்ளெண்டரா இருந்தாலும் குடுக்கும். டிவிஎஸ் 50ஆ இருந்தாலும் குடுக்கும். பல்சரா இருந்தாலும் குடுக்கும். அப்போ இது வந்து ஆவரேஜான ஒரு கிலோமீட்டர் ஸ்பீட். இதே தான் நம்ம இன்ட்ராடேக்கு நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா, இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடுன்னு நம்ம அங்க சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயம் 0.5லருந்து 1% ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சிம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து பையிங் பிரைஸ். நீங்க இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்போது, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணுங்க. பிரேக் அவுட்டோ, இல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், இல்ல நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இல்ல 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ எது வேணாலும் யூஸ் பண்ணீங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இங்க நான் சொல்றேன். இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணி, நீங்க ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரசி லெவல் கிடைக்கும். இப்போ ஓஎன்ஜிசி எடுத்துருக்கன்னு வச்சுக்கங்களேன். ஓஎன்ஜிசியோட நீங்க ஏதோ பிரேக் அவுட் ஆகும்போது அதோட 435 அதோட பையிங் பிரைஸ். அது கூட நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு தான் யூஸ் பண்ணணும். டெய்லியுமே ஒண்ணு மாத்தக்கூடாது. ஒரு மாசம் ஃபுல்லா 0.5 இல்ல 1% இதுதான் 2த்துல எதனா ஒண்ணு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 0.5%னா இது வந்து இந்த 0.5% வந்து பார்த்தீங்கன்னா, 435க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2.18 வரும். இதோட டார்கெட் இது கூட இந்த 2.1 இந்த 435 கூட ஆட் பண்ணும்போது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 437 டார்கெட்டு. இந்த 2.18 இது கூட நீங்க மைனஸ் பண்ணும்போது, இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸா வந்துரும். ஓகேங்களா? அதே சேம் திங் தான் நான் உங்களுக்கு வந்து இங்க 1%க்கும் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து ஹிந்துஸ்தான் லீவ்லிக்கு போட்டு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து இங்க இங்க நம்மளோட பையிங் பிரைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி இங்க நம்மளோட 0.5% டிவைடிங் பை 100 போட்டோம்னா, நமக்கு இங்க வந்து ரூ. 11 மொமெண்டம். இது ரூ. 11க்கு போயிட்டு வர அளவுக்கு நமக்கு இருக்கு. இங்க ஏன்னா 0.218னா இது பையிங் பிரைஸ் இந்த ஓஎன்ஜிசியோட பிரைஸ் கம்மி. இந்த ரூ. 400ன்னு இருக்கும்போது ரூ. 435 இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 2.18 தான் குடுக்கும். அந்த பைக் சொன்னேன் பார்த்தீங்களா? அதே கதை தான் இங்கேயும். ஓகேங்களா? அத விட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் பிரைஸ் வந்து 2230 2230 ஓகேங்களா? அப்போ நம்ம அது வந்து ரூ. 11 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்போ இது கூட வந்து நம்ம வந்துட்டு பை பையிங் பிரைஸ் பிளஸ் இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில தான் நமக்கு பையிங் பிரைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைனஸ். நம்ம மைனஸ் பண்ணோம்னா, இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் சாரி. இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இது நம்மளோட டார்கெட் எவ்வளோ தூரம் போணுமோ, அந்த டார்கெட் இது. இது வந்து ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இதே நான் 1%க்கு போடுறேன். 1%க்கு போடும்போது அதே தான் சிம்பிள் தான். ஓகேங்களா? இது வந்து ரூ. 22. இங்க 0.5க்கு போடும்போது ரூ. 11. 1%னா அப்படியே டபுள் ரூ. 22. ஓகேங்களா? இது கூட ஜஸ்ட் நம்மளோட பையிங் பிரைஸ்
ப்ளஸ் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட பையிங் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட 1%க்கான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா 0.5%க்கான விஷயம். அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்றேன் பாருங்க. நீங்க ஒண்ணு 0.5% யூஸ் பண்ணுங்க, இல்ல 1% யூஸ் பண்ணுங்க. 2த்தையும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நீங்க 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது சொன்ன விஷயம் கிளியரா இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் தான் பொசிஷன் சைசிங் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபினான்ஷியலா வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி இருப்பாங்க. ஒருத்தங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க, பார்ட் டைம்ல வொர்க் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் கம்பெனில வொர்க் பண்றவங்க இருப்பாங்க. நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவங்கவங்களுக்கு டிஃபர் ஆகும். இப்போ இந்த 3 இருக்கு. 500, 1000, 2000. இதுல உங்களுக்கு என்ன வேணும்? எப்பயுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல போம்போது பிளான் இல்லாம போவே கூடாது. இப்போ ஒரு கடைக்கு போறீங்கன்னா, ஒரு ரூ. 100 குடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, எவ்வளோ வாங்குனேன், மீதி சில்லறை எவ்வளோ வாங்குனேன்னு சொல்லிட்டு எண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா, அங்க வந்து பிசிக்கல் டச் இருக்கு. உங்ககிட்ட அந்த பணம் கையில வரும்போது, அந்த ஃபீலிங் இருக்கு. ரூ. 1 தொலைச்சாலும் நம்ம தொலைச்சோன்ற ஃபீலிங் இருக்கு. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிக்கல் டச்சே கிடையாது. எல்லாமே எலக்ட்ரானிக் மூலியமா நம்ம பண்றதுனால, பேப்பர் அந்த Google Payலேருந்து நம்ம காச டிமார்ட்க்கு அனுப்புறோம். அங்கருந்து போது, எல்லாமே ட்ரேட் பண்றோம். காசு ப்ராஃபிட் வருது, லாஸ் ஆகுது. நம்பர்ஸா தான் பார்க்க முடியுது. அந்த பிசிக்கல் டச் இல்லாதனால, இதுல எவ்வளோ காசு போனாலும் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அதனால நீங்க ஒண்ணு 500 தான் நீங்க வேணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, ஒண்ணுக்கு ட்ரேட் பண்ணுங்க. இப்போ ₹500 வேணும்னா, இப்போ எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்னு தெரிஞ்சா தான் நம்ம பாட்டுக்கு கரெக்ட்டா அந்த குவான்டிட்டி வாங்கிட்டு 500 ப்ராஃபிட் ஆர் லாஸ் தெரியும். அது தெரியாம இன்ட்ராடேல போயிட்டு ஒரு 10,000 குவான்டிட்டி வாங்குறது, 1000 குவான்டிட்டி வாங்குறது அந்த மாரி பண்ணீங்கன்னா, ஒரு கன்சிஸ்டன்சி இதுவே இருக்காது. ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ட்ரேடிங்கே இருக்காது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் நான் இன்ட்ராடே தான் சொல்றேன். ஆப்ஷனுக்கு வந்து வேற மாரி டிஃபரெண்ட் இருக்கு. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 230 குவான்டிட்டி நீங்க ஓஎன்ஜிசி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 500 ப்ராஃபிட். இங்க ப்ராஃபிட் சொன்னீங்கல்ல, ரூ. 500 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துரும். இல்லன்னா, நீங்க வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா, டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா, உங்களுக்கு ரூ. 500 லாஸ் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ரூ. 1000 ப்ராஃபிட் வேணும்னா, ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ரூ. 1000 இன்டு டிவைடிங் பை எவ்வளோ பெர்சன்டேஜ் அது போட்டீங்கன்னா, உங்களுக்கு 460 குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா ரூ. 1000. இல்ல ரூ. 2000 ப்ராஃபிட் வேணும் சார் அப்படின்னு போனீங்கன்னா, கரெக்ட்டா நமக்கு ரூ. 2000 ப்ராஃபிட் இல்ல ரூ. 2000 லாஸ். ஓகேங்களா? இதுல கரெக்ட்டா வந்துரும் நமக்கு. அத விட்டுட்டு நம்ம பாட்டுன்னு என்ன குவான்டிட்டி வாங்கணும், எது வேணும்னு தெரியாம, நம்ம பாட்டுன்னு எதனா ஒண்ணு வாங்கின்னு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், வேஸ்ட். நம்ம பண்ற ட்ரேடிங்கே வேஸ்ட்டு. மொத்த காசும் போயிடும். நம்ம வந்து நடுத்தெருவுல தான் நிக்கணும். காசு எல்லாமே ட்ரேடிங் வந்து கேம்பிளிங்ன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கணும். ஓகேங்களா? இது நமக்கு புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் சொல்றேன். இந்த குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. ஈக்குவல் டூ எவ்வளோ நம்ம வேணும், அதுலேருந்து டிவைட் பண்ணி, இங்க வந்து மேல பெர்சன்டேஜ். அவ்வளோதான். சிம்பிள். ஓகேங்களா? இதுதான் நம்ம இங்க விஷயம். இப்போ ஜஸ்ட் நீங்க ஒரு ஒரு ரூ. 1,00,000 ரூ. 10,000 வச்சுக்கங்க. ரொம்ப பெருசாலாம் தேவையில்ல. ஒரு ரூ. 10,000 வச்சுக்கங்கன்னு வச்சுக்கங்களேன். ரூ. 10,000ல ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ரூ. 500 லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்க கீழ நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரூ. 500 லாஸ் ஆச்சுன்னா, இங்க வந்துட்டு பெருசு பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இங்க ரூ. 10,000 9,500 நம்ம கையில இருக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது 1 லாக்கா கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 ப்ராஃபிட்னா நம்மளோட கேப்பிட்டல் பேக் வந்துருச்சு. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 ப்ராஃபிட். 10,500 மறுபடியும் ஒரு 500 மறுபடியும் இப்படி சிஸ்டமேட்டிக்கா நீங்க பண்ணும்போது, ஒரு கட்டாயமா 100% நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிளா ட்ரேடரா மாத்தான் இருப்பீங்க காண்டி, லாஸ் பண்றதுக்கான வழியே கிடையாது. அது நீங்க என்ன மாரி ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்றீங்கன்னு பொறுத்து தான். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் பொசிஷன் சைசிங் எப்படி நம்ம பண்ணணும், எப்படி நம்ம பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் நான் உங்களுக்கு இங்க விளக்கமா நான் சொல்றேன். ஓகேங்களா? நம்ம வந்து இத வந்து நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம Telegram சேனல்ஸ்ல நெறைய ரெக்கமெண்டேஷன்லாம் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நம்மகிட்ட நான் அலைசபிள் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீயாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சப்போர்ட்ஸ்லாம் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். அது நீங்க நம்ம Telegram சேனல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும், நான் உங்களுக்கு வந்து இல்லன்னா நான் பின் பண்றேன். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். இங்க போய் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம என்ன மாரி ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இன்னைக்கு வந்து நெறைய ப்ராஃபிட் பண்ணிட்டு, நம்ம சொல்லிக் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம சேனல்ல வந்துட்டு அ அவங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு. ஓகேங்களா? நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் நான் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் இன்ட்ராடே ஃபார் பிகினர்ஸ்க்கு. ஓகேங்களா? இந்த எக்ஸெல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேங்களா?
நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நீங்க எப்போ வரும் நான் வந்து மோஸ்ட்லி எப்படி பண்ணுவேன்னா, டக்கு டக்குன்னு நமக்கு அந்த நேரத்துல போயிட்டு நம்ம என்ன டார்கெட்டு, என்ன ஸ்டாப் லாஸு அதெல்லாம் நமக்கு பண்ண தெரியாது. அப்ப என்ன பண்ணுவேன்னா, டக்குனு பை பண்ணும்போது இந்த மாரி எக்ஸல் ஒண்ணு வச்சிருப்பேன். அங்க போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப 535 நான் ஏதோ ஒரு என்ட்ரி பிரைஸ் நான் குடுத்துட்டேன்னா, டக்கு டக்குன்னு எனக்கு வந்து இங்க டார்கெட், ஸ்டாப் லாஸ் வந்துரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ பிராக்கெட் ஆர்டர் இருக்கும்போது ஜெரோதால நான் கரெக்ட்டா செட் பண்ணிருவேன். இது போட்டு முடிச்சுட்டு, கரெக்ட்டா வந்துச்சுன்னா, அந்த டேவுல நான் வந்து அந்த டே 1 இங்க டே 2 இந்த மாரி போட்டு வச்சிருப்பேன். எண்ட் எண்ட் ஆஃப் த நமக்கு வந்து 25 டேஸா, நம்ம 20 டேஸ் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், கட்டாயமா நம்ம வந்து ஒரு 70% நம்ம இருந்தா கூட, கட்டாயமா நமக்கு ப்ராஃபிட் மாத்திரம் தான் வரும். லாஸுக்கான வாய்ப்பே கிடையாது. அது நம்ம யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிய பொறுத்து. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஓகேங்களா? நம்ம சொல்ற இந்த விஷயம் வந்து கட்டாயமா உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒரு நான் காசு குடுத்து கத்துக்குன ஒரு விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இதுக்கு நீங்க நன்றி கடனா, எனக்கு ஜஸ்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு, ஆ நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.